அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் பிரகாஷ். இன்றைய ஆரோக்கிய விழிப்புணர்வு பகுதியில் இப்போ ஒரு பிளட் டெஸ்ட் பண்ணோன்னே கிட்னி பழுதடையுது, இல்லை கிட்னி ஃபெயிலியர், ஸ்டேஜ் 3, ஸ்டேஜ் 4, ஸ்டேஜ் 5ன்னு சொன்ன உடனேயே இப்போ நிறைய நேரங்களில் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க மாதிரி நிறைய பேர் சொல்கிற ஆலோசனைகள் நீங்கள் கண்டிப்பாக நிறைய ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அது நல்ல விதமான ஆலோசனைகளாக இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு ஆரோக்கியம் மேம்படுத்துறதுக்கு அது உதவி செய்யும். இதே அந்த ஆலோசனை உங்கள் உடம்புக்கு தகுந்த ஆலோசனையாக இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அது உங்கள் உடம்புல கிட்னி ப்ராப்ளத்தை வேகமாக மோசமடைகிறதுக்கு அதுவே ஒரு காரணமாயிரும். ஸோ நீங்கள் சுய மருத்துவம் உங்கள் உடம்புக்கு உதவி செய்யணுன்ற காரணத்தோடு செய்யும்போது அதுவே நெகட்டிவாக உங்கள் உடம்பை பாதிக்கிறதுக்கு ஒரு பெரிய காரணமாக இருக்கும். அதனால் ஸ்டேஜ் 2ல் இருக்குது இந்த சுய மருத்துவம் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னா பெரிய பாதிப்பு இருக்காது. ஆனால் ஸ்டேஜ் 3, ஸ்டேஜ் 4, ஸ்டேஜ் 5ன்னு இருக்கும்போது மருத்துவ ஆலோசனை இல்லாமல் சுய மருத்துவம் செய்யாதீங்க. இப்போ காலையில் நீங்களே ஒரு 4-5 விதமான உணவுப் பொருட்களை பொடி மாதிரி பண்ணி தண்ணியில் கலக்கி குடிக்கிறீங்க. இல்லை ஒரு சில நேரம் இந்த சிறுஜீரகம், அப்புறம் லைக் கொத்தமல்லி இலை, இதெல்லாம் கூட ஊற வச்சு அதை காலையில் குடிக்கிறீங்க. இது எல்லாமே ஸ்டேஜ் 2ஆக இருக்கும்போது எந்த பாதிப்பும் கொடுக்காது. ஸ்டேஜ் 3, ஸ்டேஜ் 4, ஸ்டேஜ் 5ஆக இருந்துச்சுன்னா நீங்கள் பயன்படுத்துகிற மருத்துவ முறை சரியான அளவில் இல்லை அப்படின்னா இது டாக்ஸிசிட்டியாக மாறி உங்களோட கிட்னி, உங்களோட லிவர் அதை பாதிக்கிறதுக்கும் உங்களோட கிட்னி ரீடிங்ஸ் மோசமாகிறதுக்கு வேகமாக நீங்களே செய்கிற ஒரு விதமாக மாறிடும். அதனால் மருத்துவ ஆலோசனை இல்லாமல் இதை நீங்கள் செய்யாதீங்க. இரண்டாவது, உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு தகவல் கிடைக்கும்போது கண்டிப்பாக மருத்துவரிடம் இதை பகிர்ந்து அவர்கிட்ட கேளுங்க, இந்த மாதிரி நான் செய்யலாமா அப்படின்ட்டு. இல்லை மூன்றாவது, இந்த மாதிரி நான் கேட்க விரும்பலை அப்படின்னா நீங்கள் இந்த மருத்துவம் ஆரம்பிக்கும் போது உங்களோட பிளட் டெஸ்ட் பண்ணுங்கள். ஒரு மாதத்தில் இன்னொரு பிளட் டெஸ்ட் பண்ணுங்கள். இந்த ரெண்டும் 1 மாத இடைவெளியிலேயே அந்த மருத்துவம் உங்கள் கிட்னி ஃபங்க்ஷனை இம்ப்ரூவ் பண்ணுதா இல்லையான்றதை ஈஸியான முறையில் கண்டிப்பாக தெரியும். ஸோ 2 வாரங்கள்லேயே அந்த மாற்றம் ரத்த ரிப்போர்ட்டில் காட்ட ஆரம்பிச்சிடும். இதை தயவு செய்து எழுதி வைங்க. ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ்க்காகவாவது நீங்கள் டாக்டரை பார்க்கும்போது பயனுள்ளதாக இருக்கும். எங்களோட ஆலோசனை உங்களுக்கு வேணும், உங்களோட இந்த மருத்துவ முறை சரியா தவறா, இது உங்களோட கிட்னியை பாதிக்குதா அப்படின்னு தெரியணும்னா கீழ் உள்ள நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நேரில் சந்தித்து என்னோட ஆலோசனை நீங்கள் எடுத்துக்கலாம். நன்றி, வணக்கம்.